தாவீது ராஜாவா இருக்கப்படும்போது கூட அவர் கேட்கிறாரு, உமக்கு பிரியமானது செய்ய எனக்கு போதித் தரும். கர்த்தருக்கு பிரியம் என்ன என்று சொல்லி வேதத்தில் நம்ம ஆராய்ந்து பார்த்தோம்னா நிறைய காரியங்கள் சொல்லப்படுகிறது. அதில் ஒரு காரியம் 1 சாமுவேலின் புஸ்தகம் 15ஆம் அதிகாரம் 22ஆம் வசனம் சொல்கிறது, கர்த்தருடைய சத்தத்திற்கு கீழ்ப்படுகிறதை பார்க்கிலும் சர்வாங்க தகனங்களும் பலிகளும் கர்த்தருக்கு பிரியமாக இருக்கும். நம்ம என்னதான் பலிகளை செலுத்தினாலும் வேதம் சொல்கிறது அவருடைய சத்தத்திற்கு கீழ்ப்படுகிறது தான் அவருக்கு பிரியம் என்று சொல்லி. அதுதான் வேதத்தில் நம்ம வாசித்து பார்த்தோன்னா ஆதியாகமம் 22ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்தில் நாம் வாசிக்கப்படும் போது, நீ என் சொல்லுக்கு கீழ்ப்படிந்தபடினால் உன் சந்ததிக்குள் பூமியில் உள்ள சகல ஜாதிகளும் ஆசீர்வதிக்கப்படும் என்று சொன்னார். அவருடைய வார்த்தைக்கு சத்தத்திற்கு நம்ம கீழ்ப்படிந்து நடக்கிறது அவருக்கு பிரியமாக இருக்கும். அப்படி நம்ம பிரியமாக இருக்கப்படும் போது கர்த்தர் நம்மளை ஆசீர்வதிக்கிறவராக இருக்கிறார். இந்த நாட்களிலுமாய் கூட தாவீது கேட்டது போல நாமுமாய் கூட, ஆண்டவரே உமக்கு பிரியமானதை செய்ய எனக்கு நீங்கள் போதித்தரணும், உம்முடைய பாதையில் நடத்துங்க, இந்த நல்ல ஆவியை என்னை நடத்தட்டும், இந்த செம்மையான பாதையில் என்னை